Next, turnover ratio. Turnover ratio shows how efficiently assets or other items have been used to generate revenue from operation. ஓகேவா, ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் அப்படின்னு அர்த்தம் வருமானம், ஒரு நம்ம செய்கிற செயலேருந்து வர லாபம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த டேர்ன் ஓவர் ரேஷியோ என்ன அப்படின்னா என்ன காட்டுதுன்னா ஹவு எஃபிஷியன்ட்லி அசட்டும் அதர் ஐட்டம்ஸும் யூஸ் பண்ணுறோம், அந்த லாபத்துக்காக எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணுறோம் அப்படின்னு எஃபிஷியண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த டேர்ன் ஓவர் ரேஷியோவில் பார்ப்போம். அது தே ஆர் ஆல்சோ கால்ட் ஆக்டிவிட்டி ரேஷியோ ஆர் எஃபிஷியன்சி ரேஷியோ. இது என்னென்னு சொல்லலாம், ஆக்டிவிட்டி ரேஷியோன்னு சொல்லலாம், இல்லை எஃபிஷியன்சி ரேஷியோன்னு சொல்லலாம். அண்ட் இட் ஷோஸ் த ஸ்பீட் ஆஃப் மூவ்மெண்ட் ஆஃப் த வேரியஸ் ஐட்டம். இதில் என்ன பண்ணுறதுனா இந்த ரேஷியோ என்ன காட்டும் அப்படின்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. ஒரு ஸ்டாக் வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறோன்னு வச்சுக்கலேன், நம்ம என்ன பண்ணுவோம், கேபிட்டலில் கொஞ்சம் ஸ்டாக் ஆகும், அந்த ஸ்டாக் என்ன விற்க கேஷ் ஆகும் இல்லையா, சேல்ஸ் ஆக என்ன ஆகுது, கேஷ் ஆகும். மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும், அந்த கேஷை கொடுத்துட்டு மறுபடியும் நம்ம ஒரு ஸ்டாக் வாங்குவோம். ஸோ அது டேர்ன், அந்த கேஷும் ஸ்டாக்கும் என்ன இது டேர்ன் ஆகிட்டே இருக்குது. அந்த மாதிரி ரேஷியோ, அந்த மாதிரி டைம் பார்க்குறது தான் வந்து டேர்ன் ஓவர் ரேஷியோ. இட் எக்ஸ்பிரஸ் அஸ் நம்பர் ஆஃப் டைம்ஸ். டேர்ன் ஓவர் ரேஷியோ எப்பவுமே எப்படி பண்ணுவோம்னா, எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணோம் அப்படின்னா டைம்ஸ், எத்தனை ஹவு மெனி டைம்ஸ், ஒரு வருஷத்துக்கு 4 times 5 times அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி there are important turnover ratios. They are inventory turnover ratio, trade receivable turnover ratio, trade payable turnover ratio, fixed assets turnover ratio. இதெல்லாம் important turnover ratios. Okay, next inventory turnover ratio இருக்குல்லையா, அதை பார்ப்போம். Inventory turnover ratio. This ratio indicates the number of times inventory is turned over to make revenue from operation during a particular accounting period. இந்த ரேஷியோ என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வென்ட்ரி என்ன, ஸ்டாக், இந்த ஸ்டாக்கு எவ்வளோ சேஞ்ச் ஆகுது, எவ்வளோ தூரம் மாறுது அப்படின்னு பார்க்க தான் இன்வென்ட்ரி டேர்ன் ஓவர் ரேஷியோ. ஓகேவா, அதுக்கு there is formula for finding inventory turnover ratio, that is cost of revenue from operation divided by average inventory. Cost of revenue from operation அப்படின்னா அந்த வேலை செய்யறதுக்கு எவ்வளோ செலவாகுது, ஒரு சேல்ஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்னு பார்க்க தான் காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் டிவைட் பை ஆவரேஜ் இன்வென்ட்ரி. காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனுக்கு ஒரு ஃபார்முலா கண்டுபிடிக்குங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, purchase of stock in trade plus change in inventory of finished goods and direct expenses. இதில் நம்ம காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனும் சொல்லலாம், இன்னொன்று காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்ன்னு சொல்லலாம், காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு அப்படின்னு சொல்லுவோம். அப்போது அந்த பொருள் விற்கிறதுக்கு எவ்வளோ செலவாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டாக் இன் ட்ரேட், பர்ச்சேஸ் பண்ணுறோம் இல்லையா, அது அதே மாதிரி ஒரு என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணிப்போம். அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், சேல்ஸ் இதெல்லாம் மைனஸ், இதெல்லாம் என்ன உற்பத்தி செலவு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது. நெக்ஸ்ட் ரெவென்யூ, இன்னொரு ஃபார்முலா காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் மைனஸ் கிராஸ் ப்ராஃபிட். லாபம் இருக்குது இல்லையா, கிராஸ் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் அப்படின்னு அர்த்தம் சேல்ஸ் அப்படிங்கிறது ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சேல்ஸ் வந்து கிராஸ் ப்ராஃபிட் நம்ம மைனஸ் பண்ணிட்டா மிச்சது என்னவாக இருக்கும், செலவாக இருக்கும். ஞாபகம் இருக்குது, நம்ம ட்ரேடிங் போடுவோம் இல்லையா, ட்ரேடிங் போடும்போது ஒரு டெபிட் சைடில் ஓப்பனிங் ஸ்டாக், பர்ச்சேசஸ் அண்ட் டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா. அதே மாதிரி கிரெடிட் சைடில் சேல்ஸ் இருக்கும், க்ளோசிங் ஸ்டாக் இருக்கும். இப்போ நம்ம ஆன்சர் அப்படிப்போம் இல்லையா, அது என்ன இருக்கும், கிராஸ் ப்ராஃபிட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து சேல்ஸ் நம்ம மைனஸ் பண்ணிட்டா மிச்சம் என்னவாக இருக்கும், உற்பத்தி செலவு, தட் இஸ் மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அந்த செலவு நம்ம என்ன சொல்லுவோம், காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். அதாவது அந்த பொருளை விற்கிறதுக்கு இல்லை அந்த பொருள் விற்கிறதுக்கு எவ்வளோ, அந்த பொருளை உற்பத்தி செலவுன்னு சொல்லலாம், இல்லை அந்த பொருள் விற்கிறதுக்குள்ள செலவு அப்படின்னு நம்ம அதை சொல்லலாம். நெக்ஸ்ட் சேஞ்ச் இன் இன்வென்ட்ரி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் இன்வென்ட்ரி ப்ளஸ் க்ளோசிங் இன்வென்ட்ரிஸ். ஆவரேஜ் இன்வென்ட்ரி அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்குங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் இன்வென்ட்ரி சராசரி எப்படி கண்டுபிடிக்கலாம், ஓப்பனிங் இன்வென்ட்ரி ப்ளஸ் க்ளோசிங் இன்வென்ட்ரிஸ் டிவைட் பை 2, அவ்வளோதான். ஆவரேஜ் இன்வென்ட்ரி கண்டுபிடிக்க ரொம்ப ஈஸி. ஓப்பனிங் இன்வென்ட்ரிஸும் க்ளோசிங் இன்வென்ட்ரிஸும் ஆட் பண்ணிவிட்டு
டிவைட் பை 2ன்னு போட்டிங்கனாவே இங்கே என்ன கிடைக்கும், ஆவரேஜ் இன்வென்ட்ரி கிடைக்கும். சில கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் இன்வென்ட்ரிஸ் இருக்காது, இல்லை க்ளோசிங் இன்வென்ட்ரிஸ், எது இருந்தாலும் சரி இன்வென்ட்ரிஸ் இருந்தால் நம்ம அதை என்ன எடுத்துக்கலாம், சம்முக்கு ஆவரேஜ் இன்வென்ட்ரியாக நம்ம அதை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி கன்வர்ஷன் பீரியட்னு ஒன்று இருக்குது. இன்வென்ட்ரி கன்வர்ஷன் பீரியட் அர்த்தம், அந்த ஸ்டாக் இருக்கு இல்லையா, ஸ்டாக் என்ன ஆகுது, கன்வெர்ட் ஆகுது. என்னவா கன்வெர்ட் ஆகுது, கேஷாக கன்வெர்ட் ஆகுது, இல்லை சேல்ஸாக கன்வெர்ட் ஆகுதுன்னு சொல்லலாம் இல்லையா. அந்த மாதிரி பார்க்க தான் இது இன்வென்ட்ரி கன்வர்ஷன் பீரியட். இன்வென்ட்ரி கன்வர்ஷன் பீரியட் டைம் டேக்ஸ் டு செல் த இன்வென்ட்ரி அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அந்த ஒரு ஸ்டாக்கை விற்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குதோ அது இன்வென்ட்ரி கன்வர்ஷன் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டாக்கு எவ்வளோ நாள் ஆகுதோ கன்வெர்ட் பண்ணுறதுக்கு, கேஷாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கோ இல்லை சேல்ஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுதோ அதை என்ன பண்ணுறோம், இன்வென்ட்ரி கன்வர்ஷன் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். A shorter inventory conversion period indicates more efficiency in the management or inventory of management of inventory. அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் ஒரு வருஷத்துக்கு என்னோடய ஸ்டாக் அப்படிங்கிறது நான் விற்றுட்டேன், ஒரு 10 டைம்ஸ் விற்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம், 10 டைம்ஸ் விற்கும்போது வேகமாக விற்கணும் அர்த்தம். இதே நான் அந்த ஸ்டாக்கை கன்வெர்ட் பண்ணுறது எனக்கு 5 டைம்ஸ் ஆகுது அப்படின்னா அதை நான் லேட்டாக நான் சேல்ஸ் பண்ணுறேன் அர்த்தம். அப்போ நான் வேகமாக சேல்ஸ் பண்ணேன் அப்படின்னா சேல்ஸ் பண்ண எனக்கு லாபம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நான் ஒரு பொருளை லேட்டாக விற்றேன் அப்படின்னா என்னோடய லாபம் கம்மியாக இருக்கும். அதான் அப்போது அது என்ன சொல்லலாம், த ஷார்ட்டர் இன்வென்ட்ரி கன்வர்ஷன் பீரியட் இண்டிகேட்ஸ் மோர் எஃபிஷியன்சி. கண்டிப்பாக இல்லையா, நான் வேகமாக விற்றுட்டேன் அப்படின்னா நான் எஃபிஷியன்சியாக என்னோடய மேனேஜ்மெண்ட் இருக்குன்னு அர்த்தம், மேனேஜ் பண்ணுறோன்னு அர்த்தம். இல்லை லாங் டேர்ம் ஆச்சு அப்படின்னா என்னோடய மேனேஜ்மெண்ட் வந்து என்னால் கரெக்டாக பண்ணல அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். சரி, இன்வென்ட்ரி கன்வர்ஷன் பீரியட் இன் டேஸ், இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இன் டேஸாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், நம்பர் ஆஃப் டேஸ் இன் எ இயர் டிவைட் பை இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ. ஒரு வருஷத்தில் எத்தனை நாள் இருக்குது அதை பார்த்துட்டு இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ கண்டுபிடிப்போம் இல்லையா, அதை இங்கே அப்ளை பண்ணுவோம். அதே மாதிரி இன்வென்ட்ரி கன்வர்ஷன் பீரியட் இன் மந்த்தாக இருந்துச்சு அப்படின்னா நம்பர் ஆஃப் மந்த் இன் இயர் டிவைட் பை இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ. ஒரு வருஷத்தில் எத்தனை மாதம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதில் இந்த ரேஷியோ நம்ம கண்டுபிடிப்போம் இல்லையா, அதை நம்ம இங்கே யூட்டிலைஸ் பண்ணுவோம். ஓகேவா, இப்போ சம் பார்க்கலாமா. Now we are moving to the illustration 7. Illustration 7. இந்த illustration 7 பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், தனித்தனியாக கண்டுபிடிச்சோம். டெட் ஈக்விட்டி ரேஷியோ தனியாக கண்டுபிடிச்சிருக்கோம், ப்ரொப்ரைட்டரி ரேஷியோ தனியாக கண்டுபிடிச்சோம், அது மாதிரி கேபிட்டல் கேரிங் ரேஷியோ தனியாக கண்டுபிடிச்சோம். இப்போ இது எல்லாமே சேர்த்து ஒரே சம்மாக போட போகிறோம். ஓகேவா. ஃப்ரம் தி ஃபாலோயிங் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் அருணன் லிமிடெட் அஸ் ஆன் 31/3/2019 calculate debt equity ratio, proprietary ratio and capital gearing ratio. இது எல்லாமே நம்ம போடணும். ஓகே, பேலன்ஸ் ஷீட் ஆஃப் அருணன் லிமிடெட் அஸ் ஆன் 31/3/2019 கொடுத்துருக்காங்க. இப்போது பர்டிகுலர்ஸ் ருபீஸ் இருக்குது. ஈக்விட்டிஸ் அண்ட் லைபிலிட்டிஸ், ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் ஷேர் கேபிட்டல், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 1,50,000, 8% preference share capital 2 lakhs, reserves and surplus 1,50,000, non-current liabilities, long-term borrowings 9% debenture 4 lakhs, current liabilities, short-term borrowings from banks 25,000, trade payable 75,000, total 10 lakhs. அதே அசெட் சைடில் பார்த்தீங்கன்னா அசெட்ஸ், non-current asset, fixed asset 7,50,000, current assets, inventories 1,20,000, trade receivable 1 lakh, cash and cash equivalents 27,500, other current assets, expenses paid in advance 2,500, total 10 lakhs. இப்போ சொல்யூஷன் போடலாம், சம் போடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம டெட் ஈக்விட்டி ரேஷியோ அப்ளை பண்ணுறோம். இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டெட் ஈக்விட்டி ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு லாங் டேர்ம் டெட்ஸ் டிவைடட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட். இதுதான் ஃபார்முலா. இப்போ இது நம்ம அப்ளை பண்ணலாம். லாங் டேர்ம் டெட்ஸ் அப்படிங்கிறது
என்ன இருக்குது 9% டிபென்ச்சர் தான் இருக்குது. ஸோ 9% டிபென்ச்சர் அப்படிங்கிறது இங்கே கொஸ்டினில் 4 lakhs இருக்குது. பாருங்கள் 4 lakhs இருக்குது. நெக்ஸ்ட்டு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு. ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் அப்படின்னு எடுக்கும்போது என்னென்ன வரும்? இங்கே பாருங்கள் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டுன்னு இருக்கா, அதில் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், 8% ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ். ஸோ அது மூணுமே நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ். ஓகேவா? இது மூணுமே நம்ம ஆட் பண்ணலாமா? அப்போ பார்த்தீங்கன்னா 1,50,000 ப்ளஸ் 2 lakhs ப்ளஸ் 1,50,000. இது எல்லாமே ஆட் பண்ணும்போது நமக்கு 5 lakhs கிடைக்கும். சரியா? இப்போ பாருங்கள், நான் இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். டெட் ஈக்விட்டி ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு லாங் டேர்ம் டெட்ஸ், தட் இஸ் 4 lakhs இருக்குது. அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது? 5 lakhs இருக்குது. ஓகேவா? இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.8:1 அப்படின்னு ஆன்சர் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன கேட்டாங்க? ப்ரொப்ரைட்டரி ரேஷியோ. ஸோ வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் ப்ரொப்ரைட்டரி ரேஷியோ. ப்ரொப்ரைட்டரி ரேஷியோ, the formula for finding proprietary ratio is equal to shareholders fund divided by total assets. ஓகே, இங்கே நம்ம இந்த ஃபார்முலா நேராக அப்ளை பண்ணலாம். ஏன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 5 lakhs. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்? அப்ளை பண்ண போகிறேன். 5 lakhs நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? அதே மாதிரி கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா டோட்டல் அசெட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் அசெட்ஸ் என்ன இருக்குது? 10 lakhs இருக்குது. ஸோ அந்த 10 lakhs நம்ம என்ன பண்ணலாம்? அப்படியே இங்கே அப்ளை பண்ணால் போதும். 10 lakhs நம்ம எதுவும் கண்டுபிடிக்க வேண்டாம். ஸோ இது கண்டுபிடிக்க நமக்கு என்ன வரும்? ரெண்டுமே அடிக்கும் போது 1 time 2 time வரும். மறுபடியும் சிம்பிளிஃபை பண்ணும்போது 0.5:1 அப்படின்னு இதோட ஆன்சர் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு we are going to prepare அடுத்து நம்ம என்ன அப்படின்னா கேபிட்டல் கியரிங் ரேஷியோ அப்படின்னு. இதில் ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபண்ட்ஸ் பேரிங் ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிவிடெண்ட் டிவைட் பை ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட். இதில் ஃபண்ட்ஸ் பேரிங் ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிவிடெண்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று 8% ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், இன்னொன்று 9% டிபென்ச்சர்ஸ். ஓகேவா? இப்போ 8% அப்படிங்கிறது 2 lakhs இருக்குது. 9% டிபென்ச்சர் அப்படிங்கிறது 4 lakhs இருக்குது. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 6 lakhs கிடைக்கும். சரியா? அதே மாதிரி ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? இங்கே ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ப்ளஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். இங்கே ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் இருக்குது 1,50,000 இருக்குது. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் பாருங்க 1,50,000 இருக்குது. ஸோ இது ரெண்டுமே ஆட் பண்ணும்போது நமக்கு 3 lakhs கிடைக்கும். இப்போ நான் ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். கேபிட்டல் கியரிங் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு ஃபிக்ஸ்ட் ஃபண்ட்ஸ் பேரிங் ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிவிடெண்ட் அப்படிங்கிறது 6 lakhs. ஓகேவா? ஸோ அந்த 6 lakhs நான் அப்படியே போடுறேன். அதே மாதிரி ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறது நமக்கு இங்கே எவ்வளோ வந்திருக்கு? 3 lakhs வந்துருக்கு. ஸோ அந்த 3 lakhsையும் நான் அப்படியே போடுறேன். 3 lakhs இதை நான் சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன வரும்? நமக்கு 2/1. ரைட்டா?
அப்போ 2:1 is the answer. Now we can move to the illustration number 8. இதில் பார்த்தீங்கன்னா from the given information calculate the inventory turnover ratio and inventory conversion period in month of Sanya Limited. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? We have to find out the inventory turnover ratio. Yes. Inventory turnover ratio formula என்ன? Formula for finding inventory turnover ratio. Inventory turnover ratio is equal to cost of revenue from operation divided by average inventory. ஓகேவா? சரி, கொஸ்டின் பார்ப்போம். Particulars: revenue from operation 1,90,000, inventory at the beginning of the year 40,000, inventory at the end of the year 20,000, purchase made during the year 90,000, carriage inwards 10,000. இருக்கா? சரி, இப்போது காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் எதுவுமே கொடுக்கவே இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதை அப்ளை பண்ணணும். காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன், காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இஸ் ஈக்குவல் டு, அது ஃபார்முலா என்னது? ஓப்பனிங் inventory plus net purchases plus direct expenses minus closing inventory. ஓகேவா? சரி, ஓப்பனிங் இன்வென்ட்ரி அப்படின்னாத்தோ இன்வென்ட்ரி அட் த பிகினிங் அப்படின்னு இருக்கா, அதுதான் ஓப்பனிங் இன்வென்ட்ரி. ஸோ நான் என்ன பண்ணுறேன்? 40,000க்கு நான் போட்டேன். நெக்ஸ்ட்டு நெட் பர்ச்சேசஸ், பர்ச்சேஸ் மேட் டியூரிங் இயர் 90,000 இருக்கா, ஸோ நான் அதை 90,000 ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், கேரேஜ் இன்வர்ட் அப்படிங்கிறது டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், கேரேஜ் அவுட்வர்ட் அப்படிங்கிறது என்னது? இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இப்போது கேரேஜ் இன்வர்டுங்கிறது நம்ம டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ நம்ம அது என்ன பண்ணுறோம்? இங்கே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மைனஸ், இங்கே என்ன பண்ணலாம்? க்ளோசிங் இன்வென்ட்ரி அப்படிங்கிறது இன்வென்ட்ரி அட் தி எண்ட் ஆஃப் த இயர், தட் இஸ் 20,000. அதை நம்ம மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ண நமக்கு ஆன்சர் என்ன வருது? 1,40,000. 1,40,000ல் 20,000 போயிடுச்சு அப்படின்னா 1,20,000 ஆன்சர். ருபீஸ் 1,20,000. எது? ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் இன்வென்ட்ரி கண்டுபிடிக்கும். ஆவரேஜ் இன்வென்ட்ரி ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் ஃபைண்டிங் ஆவரேஜ் இன்வென்ட்ரி? ஓப்பனிங் இன்வென்ட்ரி ப்ளஸ் க்ளோசிங் இன்வென்ட்ரி டிவைட் பை 2. சரி, கொஸ்டினில் பாருங்கள். ஓப்பனிங் இன்வென்ட்ரி அட் த பிகினிங் ஆஃப் த இயர் 40,000 இருக்குது, இன்வென்ட்ரி அட் த எண்ட் ஆஃப் த இயர் அப்படிங்கிறது 20,000 இருக்குது. அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்? 40,000 ப்ளஸ் 20,000 ஆட் பண்ணும்போது நமக்கு 60,000 வருதா, டிவைட் பை 2, அப்போ ருபீஸ் 30,000. சரி, எவ்வளோ வருது? ருபீஸ் 30,000. என்னது? ஆவரேஜ் இன்வென்ட்ரி. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அப்ளை பண்ணலாமா? என்ன அப்ளை பண்ண போகிறோம்? ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் டிவைட் பை ஆவரேஜ் இன்வென்ட்ரி. ஸோ இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு, இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு என்னென்னு போடலாம்? காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது 1,20,000 அண்ட் ஆவரேஜ் இன்வென்ட்ரி அப்படிங்கிறது 30,000. ஸோ நான் என்ன பண்ணுறேன்? இங்கே எழுதும்போது நமக்கு என்ன ஆன்சர் வருது? இங்கே
1,20,000 போடும்போது இங்கே நமக்கு how many times 4 times வருதா சரி this is 4 times okay next என்னன்னு கேட்டிருக்காங்க கொஸ்டினில் பாருங்கள் and inventory conversion period in month நம்ம என்ன பண்ணுவோம் அதை மாதத்துக்கு கன்வெர்ட் பண்ணுவோம் இன்வென்ட்ரி கன்வர்ஷன் பீரியடை மந்த்துக்கு எவ்வளோன்னு பார்க்கணும் ஸோ அதுக்கு ஃபார்முலா இருக்கு இல்லையா என்ன ஃபார்முலா அது இன்வென்ட்ரி கன்வர்ஷன் பீரியட் இன் மந்த்தாக இருந்துச்சுன்னா இன் மந்த்தாக நம்ம என்ன பண்ணணும் number of months in a year divided by inventory turnover ratio okay right இப்போ number of மந்த் இந்த இயர் அப்படிங்கிறது ஒரு மாதம் ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதம் இருக்குது 12 மந்த் இருக்குது அதில் எந்த டைம் இல்லை 12 டிவைட் நம்ம இன்வென்ட்ரி டைம்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 4 டைம்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ டிவைட் பை 4 அப்போது ஆன்சர் வில் பி ஆன்சர் வில் பி 3 மந்த் அப்போது என்ன இன்வென்ஷன் ஒரு ஸ்டாக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ தேவைப்படுது அது 3 மந்த்ஸ் தேவைப்படுது ஓகேவா 3 மந்த்ஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் நம்பர் 7 இந்த எக்ஸசைஸ் நம்பர் 7 நம்ம போட்டோம் இல்லையா இது இல்லுஸ்ட்ரேஷன் 7 போட்டோம் அதே மாதிரி சம் தான் இது கொஞ்சம் யோசிச்சு போட்டால் போதும் ஃப்ரம் த ஃபாலோயிங் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ஜெர்ம்ஸ் லிமிடெட் as on 31st March 2019 calculate debt equity ratio, proprietary ratio, capital gearing ratio, equity and liabilities, shareholders fund, share capital, equity share capital 2,50,000, 6% preference share capital 2 lakhs, reserves and surplus 1,50,000, non-current liabilities, long-term borrowings 8% debenture 3 lakhs, current liabilities, short-term borrowings from bank 2 lakhs, trade payable 1 lakh, total 12 lakhs. அதே மாதிரி அசட் சைடில் பாருங்கள் அசட்ஸ் நான் கரண்ட் அசட்ஸ் அதில் ஃபிக்ஸட் அசட் இருக்குது 8 lakhs, கரண்ட் அசட் இன்வென்ட்ரிஸ் 1,20,000, trade receivable 2,65,000, cash and cash equivalents 10,000, other expenses other current assets expenses paid in advance 5 lakhs. ஸோ இதெல்லாம் டோட்டல் பார்த்திங்க அப்படின்னா 12 lakhs. இங்கே நம்ம என்ன பண்ணணும் we have to find out the debt equity ratio, proprietary ratio and capital gearing ratio. சரி சம் போடலாமா எக்ஸசைஸ் நம்பர் 7 பாருங்கள் டெட் ஈக்விட்டி ரேஷியோ இருக்கா ப்ரொப்ரைட்டரி ரேஷியோ கேபிட்டல் கெயின் ரேஷியோ நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ இதில் ஃபார்முலா ஃபார் டெட் ஈக்விட்டி ரேஷியோ அப்படிங்கிறது லாங் டேர்ம் டெட் டிவைட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு இங்கே லாங் டேர்ம் டெட்ஸ் என்ன இருக்குது டெட்ஸ் அப்படின்னாவே பாரோயிங்ஸ் வரும் இல்லையா கடன் என்ன இருக்குது டிபென்ச்சர் அப்படிங்கிறது ஒரு கடன் தான் ஸோ அந்த 3 lakhs என்ன இருக்குது லாங் டேர்ம் டெட்ஸாக இருக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இது எல்லாமே ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு தான் ஒன்று ஷேர் கேபிட்டல் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் இது 3 நம்ம என்ன பண்ணுறோம் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டாக எடுத்துப்போம் ஓகேவா நெக்ஸ்ட்டு ப்ரொப்ரைட்டரி ரேஷியோ அப்படிங்கிறது ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் டிவைட் பை டோட்டல் அசட்ஸ் இங்கே ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறது இது 3 தான் எது ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் அண்ட் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்
ஓகே. இது கூட அசட் அப்படிங்கிறது இந்த டோட்டல் அசட் அப்படிங்கிறது கரண்ட் அசட்டாகவும் இருக்கலாம், இல்லை நான் கரண்ட் அசட்டாக இருக்கலாம். ஸோ நம்ம அதையும் ஆட் பண்ணிடுவோம். அது டிவைட் அதில் இது எல்லாமே ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், 12 lakhs வரும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது கேபிட்டல் கியரிங் ரேஷியோ. கேபிட்டல் கியரிங் ரேஷியோ அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா என்ன, ஃபண்ட்ஸ் பேரிங் ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் ஆர் ஃபிக்ஸட் டிவிடெண்ட் டிவைட் பை ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட். ஓகேவா. இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எது வந்து ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், இன்னொன்று டிபென்ச்சர். ஓகேவா. அதே மாதிரி இன்னொன்று வந்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் ஃபண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எது இன்க்ளூட் பண்ண மாட்டோம், இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் இன்க்ளூட் பண்ண மாட்டோம். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலும் ரிசர்வ் சர்ப்ளஸ் மட்டும்தான் நம்ம இங்கே எடுப்போம். ஓகேவா. இப்போ நம்ம சம் போடலாம். ஃபர்ஸ்ட் ரைட் த ஃபார்முலா ஃபார் debt equity ratio. The formula for debt equity ratio is long term debt divided by shareholder fund. Okay, long term debt divided by shareholder fund. Yes. Debt equity ratio. Debt equity ratio தெரியும், that is long term debt divided by shareholders fund. ஓகேவா. இங்கே நம்ம எழுதும்போது ஃபுல்லாக நம்ம எழுதுகிறோம். அடுத்தது லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது டிபென்ச்சர். இப்போ டிபென்ச்சர் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்குது, கொஸ்டினில் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். டிபென்ச்சர் இஸ் ஈக்குவல் டு 3 lakhs. சரி. அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை மூணுமே ஆட் பண்ணுறோம். ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் இஸ் ஈக்குவல் டு equity ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் preference share capital plus reserves and surplus. ஓகேவா. இதெல்லாம் ஆட் பண்ணும்போது equity share capital அப்படிங்கிறது 2,50,000, preference share capital 2 lakhs, reserves and surplus 1,50,000. ஸோ நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். 3 lakhs அதாவது டெட் ஈக்விட்டி ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 3 lakhs டிவைட் பை டோட்டல் என்ன வருது இருக்குன்னா டோட்டல் போடும்போது நமக்கு 6 lakhs வரும். ஓகேவா. 2,50,000 ஒரு 2 lakh 1,50,000 மூணு ஆட் பண்ணும்போது நமக்கு 6 lakhs வரும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், 3 lakhs டிவைட் பை 6 lakhs. ஸோ சிம்பிளிஃபை பண்ணும்போது 0.5:1 இல்லையா. இது வந்து எத்தனை டைம்ஸ் வரும், இது 2 டைம், இது 1 டைம் வரும். அது நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு 0.5:1 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு ப்ரொப்ரைட் ரேஷியோ எழுதுவோம். ப்ரொப்ரைட் ரேஷியோ ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா shareholders fund divided by total assets. ஓகேவா. இங்கே நமக்கு சிம்பிளிஃபை பண்ண தேவையில்லை. ஏன் அப்படின்னா ஏற்கனவே நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டை நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா. ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறது 6 lakhs நமக்கு தெரியும். அதே மாதிரி டோட்டல் அசட் அப்படிங்கிறது புக்கிலே இருக்குது. கொஸ்டின் அசட் சைடு பார்த்தீங்கன்னா 12 lakhs இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், டைரெக்டாகவே சிம்பிளிஃபை பண்ணிடலாம். அப்படி பண்ணும்போது 6 lakhs divided by 12 lakhs. ஓகேவா. இங்கேயும் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம அடிச்சிடுவோம். இது 1 டைம், இது 2 டைம். அப்போ 1:2. இது என்ன சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னா 0.5:1. 0.5:1.
நெக்ஸ்ட்டு கேபிட்டல் கியரிங் ரேஷியோ. கேபிட்டல் கியரிங் ரேஷியோ ஃபார்ம் என்ன? ஃபண்ட் பேரிங் ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிவிடெண்ட் டிவைட் பை ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட். ஓகேவா? இங்கே சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்ட்ஸ் பேரிங் ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிவிடெண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் 2 lakhs இருக்குது. அதே மாதிரி இங்கே டிபென்ச்சர் மீது 3 lakhs இருக்குது. இது ரெண்டு என்ன பண்ணும்? we have to add. ஏன் அப்படின்னா ப்ராஃபிட் இருந்தாலும் இல்லாட்டினாலும் நம்ம என்ன பண்ணோம்? இந்த 6% இன்ட்ரெஸ்ட்டும் டிவிடெண்ட்டும் அதே மாதிரி 8% இன்ட்ரெஸ்ட்டும் நம்ம என்ன பண்ணி ஆகணும்? டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ்க்கும் அதே மாதிரி ஷேர் கேபிட்டல் ஹோல்டர்ஸ்க்கும் நம்ம கொடுத்தே ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதை இதில் ஆட் பண்ணுறோம். ஓகே, அப்போ இது ரெண்டு பார்த்தீங்கன்னா 2 lakhs + 3 lakhs நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 5 lakhs. ரெண்டாவது ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட். ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷேர் கேபிட்டல் ஆகிய 2,50,000 இன்னொன்று ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் 1,50,000. ஸோ ஷேர் தட் இஸ் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் இஸ் ஈக்குவல் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ஓகே, அப்போ இங்கே போகும்போது 2,50,000 வந்து ஷேர் கேபிட்டலும் ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 1,50,000 இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? இதெல்லாம் ஆட் பண்ணுறோம், 4 lakhs வரும். ஸோ நம்ம கேபிட்டல் கெயின் ரேஷியோ ஃபார்மில் அப்ளை பண்ணுறதுக்கு 5 lakhs டிவைட் பை 4 lakhs. அப்போ ஆன்சர் என்ன இருக்கும்? 5:4 வரும். இது இன்னும் நம்ம என்ன பண்ணலாம்? சிம்பிளிஃபை பண்ணலாம். பண்ணும்போது 1.25:1 அப்படின்னு நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த சம்மில் 7th எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெடிகேட்டட் ரேஷியோ, ப்ரொப்ரைட்டரி ரேஷியோ அண்ட் கேபிட்டல் கேரிங் ரேஷியோ மூணுமே நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா? நீங்கள் ஃபார்முலா மட்டும் பார்த்தா போதும். நீங்கள் சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஃபார்முலா மனப்பாடம் பண்ண அவசியமே கிடையாது.